ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11th ஹிஸ்ட்ரி யூனிட் 4 அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம் பார்ட் 2 ஆடியோ வடிவிலான வினாவிடைகள். கிரேக்க வரலாற்றாளர்கள் எழுதிய சமகாலத்து பதிவுகள் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வந்தபோது யார் தட்சசீலத்தில் வாழ்ந்து வந்த இளைஞராக இருந்தார் என்று குறிப்பிடுகின்றது. சந்திரகுப்தர். கிரேக்க வரலாற்றாளர்கள் சந்திரகுப்தர் அவரது பெயரை என்னவென்று குறிப்பிடுகின்றனர்? சன்ட்ரகோட்டஸ் என்றும் சன்ட்ரகோப்டஸ் என்றும் குறிப்பிடுகின்றனர். யாரிடம் இருந்து பெற்ற உந்துதலால் சந்திரகுப்தர் பல ஆண்டுகள் கழித்து நந்தர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவர்களை விரட்டினார்? அலெக்சாண்டரிடமிருந்து பெற்ற உந்துதலால். சந்திரகுப்தர் எந்த ஆண்டில் மௌரிய பேரரசை அமைத்து அதன் முதல் பேரரசர் ஆனார்? பொதுவாண்டிற்கு முன் 321. சந்திரகுப்தர் தனது பேரரசை குஜராத் வரை விரிவுபடுத்தியிருந்தார் என்று எதன் மூலம் அறிந்து கொண்டோம்? ஜுனாகத் பாறை எழுத்துக்கள் மூலம். உள்ளூர் வரலாறுகளின்படி யாருடைய மற்றொரு சாதனை அவர் அலெக்சாண்டர் விட்டு சென்ற கிரேக்க தளபதிகளோடு போரிட்டு அவர்களை அழித்தது? சந்திரகுப்தர். சந்திரகுப்தரின் ஆட்சியில் மற்றொரு முக்கியமான நிகழ்வு அவர் அலெக்சாண்டரின் தளபதியில் ஒருவரான யாருடன் நடத்திய போர் ஆகும்? செலியூக்கஸ் நிகேட்டருடன் நடத்திய போராகும். அலெக்சாண்டரின் மரணத்திற்கு பிறகு யார் பஞ்சாப் வரை பரவியிருந்த பகுதியில் தமது அரசை நிறுவினார்? செலியூக்கஸ் நிகேட்டர். எந்த ஆண்டிற்கு சில காலம் முன்பாக சந்திரகுப்தர் அவர் மீது, அதாவது செலியூக்கஸ் மீது போர் தொடுத்து தோற்கடித்து பஞ்சாப் பகுதியை விட்டு விரட்டினார்? பொதுவாண்டிற்கு முன் 301க்கு சில காலம் முன்பாக. போரின் இறுதியில் சந்திரகுப்தர் செலியூக்கஸ் நிகேட்டருக்கு எத்தனை யானைகளை வழங்கினார்? 500 போர் யானைகளை வழங்கினார். செலியூக்கஸ் தனது தூதரை சந்திரகுப்தரின் அரசவைக்கு அனுப்பினார். அந்த தூதர் யார்? மெகஸ்தனிஸ். சந்திரகுப்தர் குறித்து நாம் அறிய வரும் பெரும்பாலான தகவல்கள் யார் எழுதிய இண்டிகா என்ற நூலில் உள்ளவை? மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்ற நூலில் உள்ளவை. சந்திரகுப்தர் ஒரு சிறந்த ஆட்சியாளர் என்பது வெளிப்படை. அவருடைய அரசியல் தந்திரங்களுக்கு பெயர் போன யாருடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தை நடத்துவதற்கு உதவின? சாணக்கியரின். சந்திரகுப்தரின் சமகால பௌத்த சமண நூல்கள் யாரை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை? சாணக்கியரை பற்றி. வாய்மொழி கதைகள் சந்திரகுப்தர் ஆட்சியின் சிறப்பிற்கு யாருடைய அறிவும் மேதமையும் தான் காரணம் என்கின்றது? சாணக்கியரின். என்னவென்று அழைக்கப்பட்ட சாணக்கியர் அல்லது கௌடில்யர் ஒரு பிராமணர்? விஷ்ணுகுப்தர். நந்தர்களின் கடும் எதிரியார்? விஷ்ணுகுப்தர். நந்தர்களை வீழ்த்துவதற்கான திட்டங்களை வகுத்தவர் யார் என்றும் சந்திரகுப்தர் மகத பேரரசராவதற்கு உதவினார் என்றும் யாரை குறிப்பிடுகின்றனர்? விஷ்ணுகுப்தர் என்கின்ற சாணக்கியரை. அரசியல் நிர்வாகம் குறித்த புகழ்பெற்ற நூலான அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார்? சாணக்கியர். எந்த நாட்டிற்கு வரவிருந்த படையெடுப்பை தடுப்பதற்கு சாணக்கியருடைய சூழ்ச்சிமிக்க தந்திரங்களும் அற்புதமான யுக்தியும் முத்ரா ராட்சசம் எனும் நாடகத்தின் கருப்பொருளாகும்? மகத நாட்டிற்கு. சந்திரகுப்தரின் புதல்வர் யார்? பிந்துசாரர். சந்திரகுப்தரின் புதல்வரான பிந்துசாரர் எந்த ஆண்டில் அமைதியான இயல்பான ஆட்சி மாற்றம் மூலம் அவருக்கு பின் ஆட்சியில் அமர்ந்தார்? பொதுவாண்டிற்கு முன் 297. சமண கதைகளின்படி யார் கர்நாடகாவின் சரவண பெலகுலாவிற்கு அருகில் உள்ள சந்திரகிரியில் துறவியாக வாழ்ந்ததாக தெரிகிறது? சந்திரகுப்தர். பிந்துசாரருக்கு பிறகு மௌரிய பேரரசு சிதையாமல் அப்படியே அவருடைய மகனான யாரிடம் வசம் ஒப்படைக்கப்பட்டது? அசோகரின் வசம். பிந்துசாரர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? 25 ஆண்டுகள். பிந்துசாரர் எப்பொழுது இறந்திருக்க வேண்டும்? பொதுவாண்டிற்கு முன் 272. அசோகர் பிந்துசாரரின் தேர்ந்தெடுத்த வாரிசு அல்ல. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகே, அதாவது பொதுவாண்டிற்கு முன் 268 ஆட்சிக்கு வந்தார் என்பதன் மூலம் அரசுரிமைக்காக புதல்வர்களுக்கு இடையில் போட்டி நடந்திருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. 4 ஆண்டுகளுக்கு பிறகே. அசோகர் எங்கு அரச பிரதிநிதியாக இருந்தார்? தட்சசீலத்தில். அசோகர்
எங்கு உள்ளூர் அதிகாரிகளுக்கு எதிராக மக்கள் செய்த கிளர்ச்சியை அடக்கினார்? தட்சசீலத்தில். அசோகர் தட்சசீலத்திற்கு பிறகு எந்த பகுதியில் அரசின் பிரதிநிதியாக இருந்தார்? அவந்தின் தலைநகரும் முக்கிய நகரும் வணிக மையமான உஜ்ஜயினியின் அரசின் பிரதிநிதியாக இருந்தார். பேரரசராக அற்புதமான நினைவு சின்னங்களை கட்டியவர் என்று புகழ் பெற்றவர் யார்? அசோகர். அற்புதமான நினைவு சின்னங்களை கட்டியவர் அசோகர் என்பது எந்த அகழாய்வுகள் மூலம் வெளிப்பட்டுள்ளது? பாடலிபுத்திரத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளின் மூலம். அசோகர் எந்த பகுதியோடு நெருக்கமான உறவு என்ற மரபை தொடர்ந்தார்? ஆசியாவுடன். அசோகரது ஆட்சி காலத்தின் முக்கியமான நிகழ்வு. அவரது ஆட்சியின் எத்தனையாவது ஆண்டில் நடந்த கலிங்கத்தின் மீதான அவரது படையெடுப்பு? 8வது ஆண்டில் நடந்த கலிங்கத்தின் மீதான அவரது படையெடுப்பு. எந்த படையெடுப்பு மௌரியர்கள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்த படையெடுப்பு? கலிங்க படையெடுப்பு. கலிங்க போர். இப்போர் எந்த பேரரசிலிருந்து பிரிந்து சென்ற கலிங்கத்தை தண்டிப்பதற்காக தொடுக்கப்பட்ட போராகும்? மகத பேரரசிலிருந்து பிரிந்து சென்ற கலிங்கத்தை தண்டிப்பதற்காக தொடுக்கப்பட்ட போர். எந்த கல்வெட்டு கலிங்கம் நந்த பேரரசின் பகுதியாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றது? ஹதிகும்பா கல்வெட்டு. எந்த அழிவினால் அசோகர் மிகவும் வருந்தினார்? போரினால் ஏற்பட்ட துன்பங்களால் நெகிழ்ந்த அவர் மனிதாபிமான மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக மாறி பௌத்தராக மதம் மாறினார். கலிங்க போரின் காரணமாக. அசோகருடைய கல்வெட்டு கட்டளைகள் எவை பற்றிய தகவல்களுக்கான நம்பகத்தன்மை கொண்ட சான்றுகளாய் திகழ்கின்றது? மௌரிய பேரரசு பற்றிய தகவல்கள். அசோகருடைய எத்தனை கல்வெட்டு கட்டளைகள் கிடைத்துள்ளது? 14 முக்கியமான பாறைகளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கட்டளைகள், கலிங்க கல்வெட்டு கட்டளைகள் என்று அழைக்கப்படும் 2 கல்வெட்டு கட்டளைகள், 7 தூண் கல்வெட்டு கட்டளைகள், சில சிறு பாறைகளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு கட்டளைகள், மிக சில சிறு தூண்களில் பதியப்பட்ட கல்வெட்டு கட்டளைகள் என்று மொத்தம் 33 கல்வெட்டு கட்டளைகள் இதுவரை கிடைத்துள்ளது. அசோகருடைய முக்கியமாக பாறைகளில் பதியப்பட்ட கல்வெட்டு கட்டளைகள் எங்கு வரை பரவியுள்ளது? ஆப்கானிஸ்தானின் காந்தகார், வடமேற்கு பாகிஸ்தானின் சாபஸ்கார்ஜி மற்றும் மன்செராவிலிருந்து வடக்கே உத்தரகாண்ட் மாவட்டம், மேற்கே குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா, கிழக்கே ஒடிசா, தெற்கே கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டம் வரை பரவியுள்ளது. சிறுபாறையில் பதியப்பட்ட கல்வெட்டு கட்டளைகள் எங்கு வரை காணப்படுகின்றது? வடக்கே நேபாளம் லும்பினி வரை காணப்படுகின்றது. அசோகர் காலத்து கல்வெட்டு கட்டளைகள் பெரும்பாலும் எந்த எழுத்து முறையிலும், சில கல்வெட்டு கட்டளைகள் மகதி மற்றும் பிராகிருதத்திலும் அமைந்துள்ளது. பிராமி எழுத்து முறையிலும் சில கல்வெட்டு கட்டளைகள் மகதி மற்றும் பிராகிருதத்திலும் அமைந்துள்ளது. காந்தகார் பிரகடனங்கள் எங்கு உள்ளது? கிரேக்கத்திலும் அராமிக்கிலும் உள்ளது. வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள 2 கல்வெட்டு கட்டளைகள் எந்த எழுத்தில் உள்ளது? கரோஸ்டி எழுத்தில் உள்ளது. மௌரிய பேரரசின் கல்வெட்டு கட்டளைகள் புவியியல் நோக்கில் பரவியுள்ள விதம் யார் ஆட்சி செய்து ஒரு பெரிய பேரரசின் பரப்பளவை காட்டுகின்றது? அசோகர் ஆட்சி செய்த. அசோகரின் 2வது அரசாணை அவரது பேரரசின் எல்லைக்கு வெளியேயான எவற்றை கூறுகின்றது? நிலப்பரப்புகளை. அசோகருடைய எந்த அரசாணை பேரரசின் எல்லைக்கு வெளியான நிலப்பரப்புகளை கூறுகிறது? அதாவது சோழர்கள், பாண்டியர்கள், சத்தியபுத்திரர்கள், கேரள புத்திரர்கள், சேரர்கள், தாமிரபரணி, யோன அரசர் அந்தியோகா, யோன எவன் அரசர் அந்தியோகா, அந்தியோகஸ். இந்த அந்தியோகஸ் அருகிலிருந்த நாடுகளின் அரசர்கள். எந்த அரசாணை அமைதி, நேர்மை, நீதி ஆகியவற்றில் அசோகருக்கு இருந்த நம்பிக்கை, மக்களது நல்வாழ்வின் மீது அவருக்கு இருந்த அக்கறை ஆகியவற்றை வலியுறுத்தி கூறுகின்றது? 2வது அரசாணை. வன்முறை, போர் ஆகியவற்றை நிராகரித்து அமைதியையும் தர்மத்தையும் வலியுறுத்தியதன் மூலம் யார் ஒரு பேரரசர் போர்கள் மூலம் தனது அரசை விரிவுபடுத்தி வலுப்படுத்த வேண்டும் என்று அக்காலத்தில் நிலவி வந்த கொள்கையை முற்றிலும் நிராகரித்தார்? அசோகர். அசோகர் ஆட்சியில் நிகழ்ந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளில் ஒன்று, பொதுவாண்டிற்கு முன் 250 தலைநகரான பாடலிபுத்திரத்தில் எவற்றை கூட்டியது? 3வது பௌத்த சங்கத்தை கூட்டியது. அசோகரது ஆழமான பௌத்த ஈடுபாட்டால் எந்த மதத்திற்கு அரசு ஆதரவு கிட்டியது? பௌத்த மதத்திற்கு.
அசோகருடைய பேரரசிற்கு வெளியே அமைந்த பகுதிகளான எந்தெந்த பகுதிகளுக்கு பிரச்சாரக்காரர்கள் அனுப்பப்பட்டார்கள்? காஷ்மீர் மற்றும் தென்னிந்தியா. அசோகரின் புதல்வர்களான யாரை மதத்தை பரப்ப, அதாவது பௌத்த மதத்தை பரப்ப இலங்கைக்கு அனுப்பினார்? தனது மகனான மகேந்திரன் என்பவரையும் தனது மகளான சங்கமித்திரை என்பவரையும். புத்தர் அமர்ந்த போதி மரத்தின் ஒரு கிளையை யார் இலங்கைக்கு கொண்டு சென்றதாகவும் நம்பப்படுகின்றது? அசோகருடைய புதல்வர்கள், அவருடைய மகன் மற்றும் மகளும். அசோகரது ஆட்சி காலம் எதுவரை இருந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகின்றது? பொதுவாண்டிற்கு முன் 232, அதாவது கிமு 232. அசோகருடைய மரணத்திற்கு பிறகு மகத பேரரசு மெதுவாக சிதைந்து எந்த ஆண்டுகளுக்கு உள்ளாகவே அழிந்து போனது? 50 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே. எந்த பேரரசு கிட்டத்தட்ட துணை கண்டத்தின் 2/3 பங்கிற்கும் அதிகமான பகுதிகளில் பரவியிருந்தது? அசோகருடைய மகத பேரரசு. மௌரிய அரசு கவனத்தில் கொண்ட மிக முக்கிய விஷயங்கள்: அரசின் வருவாய்க்காக வரி வசூலித்தல், நீதி பரிபாலனம், உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு படையெடுப்புகளிலிருந்து பாதுகாப்பு. மெகஸ்தனிடமிருந்து தகவல்களை பெற்ற கிரேக்க வரலாற்றாளர்கள் எந்த அரசை ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசு என்று குறிப்பிடுகின்றனர்? மௌரிய அரசை. மையப்படுத்தப்பட்ட அரசு என்றால் என்ன? பேரரசின் பரந்து விரிந்த பகுதிகள் முழுவதிலும் ஒரே விதமான நிர்வாக அமைப்பை நிலவியது என்று பொருள் கொள்ள வேண்டும். மௌரிய பேரரசில் அன்றிருந்த தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து வசதிகளை வைத்து பார்க்கும்போது எந்த நிர்வாக முறைதான் இருந்திருக்க வேண்டும்? மையப்படுத்தப்படாத நிர்வாக முறைதான் இருந்திருக்க வேண்டும். அரசில் அதிகார முறை என்பது எந்தெந்த படிநிலைகளை கொண்டதாக இருந்தது? கிராமங்கள், நகரங்கள், மாகாண தலைநகரங்கள், முக்கிய நகரங்கள். எந்த வருவாயை நம்பியே மௌரிய பேரரசின் மிகப்பெரிய இராணுவம் இயங்கியது? வரி மூலம் கிடைக்கும் வருவாயை. எந்த நூல் கூறுவதன் அடிப்படையில் தலைமை அமைச்சர், புரோகிதர், இராணுவ தளபதி ஆகியோருக்கு ஊதியம் 48,000 பணம், போர் வீரர்களுக்கு ஊதியம் 500 பணம்? அர்த்த சாஸ்திரம் என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிர்வாகம் பற்றி மிக விரிவான பதிவுகளை எங்கு காணலாம்? அர்த்த சாஸ்திரத்தில் காணலாம். எந்த நூல் நல்ல நிர்வாகத்திற்கான ஒரு வழிகாட்டி நூல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்? அர்த்த சாஸ்திரம். மௌரிய அரசில் நாட்டின் நிர்வாகத்தின் தலைவராக அரசர் இருந்தார். அவருக்கு உதவியர்கள் யாவர்? அமைச்சரவை, ஒரு மதகுரு, மகா மாத்தியர்கள் என்று அழைக்கப்பட்ட செயலாளர்கள். மௌரிய அரசில் எந்த பகுதி நேரடியாக நிர்வகிக்கப்பட்டது? பாடலிபுத்திரம், தலைநகரான பாடலிபுத்திரம். மௌரிய அரசில் எந்தெந்த பகுதிகள் 4 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு அரசரின் பிரதிநிதிகளால் ஆளப்பட்டது? ஆந்திர பிரதேசத்தின் கர்னூலுக்கு அருகிலுள்ள ஸ்வர்ணகிரி, உஜ்ஜயினி, அவந்தி, மாலவம், வடமேற்கில் தட்சசீலம், தென்கிழக்கில் ஒடிசாவின் தோசாலி. மௌரிய அரசாட்சியில் பெரும்பாலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரே மாதிரியான வருவாய் மற்றும் நீதி நிர்வாகம்தான் நிலவியதா? ஆம். மௌரியர் ஆட்சியில் வரி வசூல் யாருடைய பொறுப்பாக இருந்தது? சமகர்த்தா. மௌரியர் ஆட்சியில் சமகர்த்தா என்பவர் யாரை போல் இருந்தார்? நிதி அமைச்சரை போல் இருந்தார். மௌரியர் ஆட்சியில் யார் அனைத்து மாகாணங்கள், நகரங்கள், சுரங்கங்கள், காடுகள், வணிக பெருவழிகள், வருவாய் வரக்கூடிய மற்ற வழிகள் என அனைத்தையும் மேற்பார்வை செய்ய வேண்டியிருந்தது? சமகர்த்தா. வரி வசூல் குறித்த ஆவணங்களை நிர்வகிப்பது யாருடைய பொறுப்பு? கருவூல நிர்வாகியின் பொறுப்பு. மௌரியர் நிர்வாகத்தில் ஒவ்வொரு துறையிலும் மத்திய மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களோடு இணைக்கப்பட்ட ஏராளமான எந்த அதிகாரிகள் இருந்தனர்? கண்காணிப்பாளர்களும் துணை அதிகாரிகளும் இருந்தனர். மௌரிய ஆட்சியில் மாகாண நிர்வாகத்திற்கு அடுத்தபடியாக நிர்வாகத்தின் கீழ் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? மாவட்டங்கள், நகரங்கள், கிராமங்கள் என்று. மாவட்ட நிர்வாகம் யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருந்தது? ஸ்தானிகர் என்பவரின் அதிகாரத்தின் கீழ் இருந்தது. எந்த அதிகாரிகள் 5 முதல் 10 கிராமங்களுக்கு பொறுப்பாக இருந்தனர் மௌரியர் ஆட்சியில்? கோபா என்று அழைக்கப்பட்ட அதிகாரிகள். மௌரியர் ஆட்சியில்
நகர நிர்வாகம் யார் வசம் இருந்தது? நகரிகா என்பவர் வசம் இருந்தது. மௌரியர் ஆட்சியில் கிராமங்கள் ஓரளவிற்கு தன்னாட்சி பெற்றிருந்ததா? ஆம், பெற்றிருந்தது. மத்திய அரசாங்கத்தாலும் கிராம மூத்தவர்கள் குழுவாரும் நியமிக்கப்பட்ட யாருடைய அதிகாரத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமமும் இயங்கியது? கிராமணி என்பவரின். மௌரியர் ஆட்சியில் பொதுவாக அரசருக்கு உற்பத்தியில் எத்தனை பங்கு உரியது? 1/6 பங்கு. பொதுவாக மௌரியர் ஆட்சியில் உற்பத்தியில் எத்தனை பங்கு வரியாக பெறப்பட்டிருக்கலாம்? 4/1 பங்கு. பொருளாதாரத்தில் மிக முக்கியமான வேளாண்மை துறையின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண்மை உற்பத்திகளை சேமிக்க கிடங்குகள், கட்டுப்படுத்தப்பட்ட சந்தைகள் ஆகிய வசதிகளுடன் உற்பத்தியிலும் சந்தைப்படுத்துதலிலும் விரிவான அரசு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று எவை பரிந்துரைக்கின்றது? அர்த்த சாஸ்திரம். மௌரியர் ஆட்சியின் வரிகள்: நிலவரி, சுங்கம் மற்றும் நுழைவு வரி மற்றும் பிற வரி வருவாய்களும் இருந்தது. நிலம் அரசருக்கு சொந்தமாக இருந்தது. காடுகள், சுரங்கங்கள் ஏகபோகமாக இருந்த எந்த உற்பத்தி ஆகியவை வருவாய்க்கான முக்கியமான ஆதாரங்கள். உப்பு உற்பத்தி. மௌரியர் ஆட்சியில் 2 வகை நீதிமன்றங்கள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை யாவை? தர்மஸ்தியா நீதிமன்றங்கள். மற்றொரு நீதிமன்றம் கந்தகோசந்தனா, முல்லை எடுத்தல் என்று அழைக்கப்பட்டது. எந்த நீதிமன்றங்கள் பெரும்பாலும் திருமணம், வாரிசுரிமை உள்ளிட்ட குடிமை உரிமைகள் தொடர்பான வழக்குகளை விசாரித்தது? தர்மஸ்தியா நீதிமன்றங்கள். எந்த நீதிமன்றங்களில் மத சட்டங்களை நன்கு அறிந்த 3 நீதிபதிகளும் 3 அமாத்தியர்களும் அதாவது செயலாளர்களும் இருந்தார்கள்? தர்மஸ்தியா நீதிமன்றங்களில். மற்றொரு நீதிமன்றமான எவற்றிலும் 3 நீதிபதிகளும் 3 செயலாளர்களும் இருந்தார்கள்? கந்தகோசந்தனா, முல்லை எடுத்தல் என்று அழைக்கப்பட்ட நீதிமன்றத்தில். அசோகரது ஆட்சியில் உள்ள அதிகாரிகள் யாவர்? யுக்தர்கள், கீழ்நிலை அதிகாரிகள். ராஜுகர்கள், கிராம நிர்வாகிகள். பிரதேசிகர்கள், மாவட்ட தலைவர்கள். எந்த அரசர் தனது அதிகாரிகளான யுக்தர்கள், ராஜுகர்கள், பிரதேசிகர்கள் ஆகியோரை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுக்கு தர்மத்தை போதிக்குமாறு அறிவுறுத்தினார்? அசோகர். அசோகர் தனது அதிகாரிகளை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுக்கு தர்மத்தை போதிக்குமாறு அறிவுறுத்திய கட்டளைகள் எவற்றில் இடம்பெற்றுள்ளது? முக்கிய பாறை கல்வெட்டு கட்டளைகள் 3இல். அசோகர் தன்னுடைய கட்டளைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை பார்க்க 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் ஒரு அதிகாரியை அனுப்பப் போவதாகவும் அறிவித்தார். இதற்கான சான்று கலிங்க பாறை கல்வெட்டு கட்டளைகள் எண் 1. ஒரு திறமையான அரசர் தன் நாட்டில் என்ன நடக்கிறது என்பது பற்றி முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் என்பதை அசோகர் உணர்ந்திருந்தார். தான் எங்கே இருந்தாலும் தமக்கு முறையான தகவலும் ஆலோசனையும் தரப்பட வேண்டும் என்றவர் அசோகர். சான்று முக்கிய பாறை கல்வெட்டு கட்டளைகள் எண் 6. அனைத்து மதங்களும் அமைதி நிலவ ஒத்துழைக்க வேண்டும் என்றும் எல்லா மத துறவிகளுக்கும் மரியாதை தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அசோகர். சான்று முக்கிய பாறை கல்வெட்டு கட்டளைகள் எண் 7 மற்றும் 12. மருத்துவ வசதி தருவது அரசாங்கத்தின் பணிகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் பேரரசர் அசோகர். பேரரசர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மருத்துவம் பார்க்க மருத்துவமனைகளை திறக்க உத்தரவிட்டார். சான்று முக்கிய பாறை கல்வெட்டு கட்டளைகள் எண் 2. யாருடைய கல்வெட்டுகளில் தேவையின்றி விலங்குகள் கொல்லப்படுவதை தடுக்க வேண்டும், எல்லா உயிரினங்களுக்கும் மரியாதை காட்டப்பட வேண்டும் என்பது கல்வெட்டு கட்டளையில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படும் கருத்துக்களில் ஒன்று. அசோகருடைய கல்வெட்டு கட்டளைகளில் அசோகரது ஆட்சி காலத்தில் அதிகாரிகளும் குடிமக்களும் எவற்றை கடைபிடித்து ஒழுங்காக வாழ வேண்டும் என்று அவரது கல்வெட்டு கட்டளைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றன? தம்மத்தை. மௌரிய பேரரசு பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கியது எது? வேளாண்மை. மௌரியர் ஆட்சியில் மண்ணின் வளத்தால் ஆண்டுக்கு 2 போகம் விளைந்ததை யார் வியப்போடு பதிவு செய்திருக்கின்றனர்? கிரேக்கர்கள். உணவு தானியங்களுடன் கரும்பு, பருத்தி போன்ற வணிக பயிர்களையும் விளைவித்தனர் என்பதை பதிவு செய்யும் யார்? அவற்றை முறையே தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில் என்றும் கம்பளி வளரும் செடி என்றும் குறிப்பிடுகின்றார் மெகஸ்தனீஸ். கைவினைப் பொருட்களை எவ்வாறு வகைப்படுத்தியுள்ளனர்? பயன்பாட்டு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்கள்.
மௌரிய ஆட்சியில் நாடெங்கும் கிடைத்த எவை நூற்பிலும் நெசவிலும் ஈடுபடுவது வேளாண்மைக்கு அடுத்த முக்கிய தொழிலாக இருந்தது. பருத்தியை நம்பி பருத்தி ஆடைகளுக்கான நூற்பிலும் நெசவிலும் ஈடுபடுவது. சிறப்பான துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டதாக அர்த்த சாஸ்திரம் குறிப்பிடுபவை. காசி வாரணாசி, வங்கம், காமரூபம் அசாம், மதுரை மற்றும் பல இடங்களில். மௌரியர் ஆட்சியில் அரசர்களும் அரசவையினரும் எந்த ஆடைகளை அணிந்தார்கள்? தங்க வெள்ளி ஜரிகை வேலைப்பாடுகள் செய்த ஆடைகளை அணிந்தார்கள். பட்டு குறித்தும் அறிந்திருந்தனர். மௌரியர் ஆட்சியிலும் பட்டு பொதுவாகவே என்னவென்று அழைக்கப்பட்டது? சீன பட்டு என்று. மௌரியர் ஆட்சியில் எவற்றை பிரித்தெடுப்பது பல நூற்றாண்டுகளாகவே அறிந்து வைத்திருந்தனர். இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை பிரித்தெடுப்பது. எந்த ஆண்டிற்கு பிறகு தொழில்நுட்பத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது? பொதுவாண்டிற்கு முன் 500க்கு பிறகு. மௌரியர் ஆட்சியில் கல் வேலைகள், கற்களை வெட்டுதல், மெருகூட்டுதல் உயர்ந்த தொழில்நுட்பமுள்ள தொழிலாக உருவாகியிருந்தது. இவற்றை எவற்றின் மூலம் அறிய முடியும்? கலைத்திறமை சாஞ்சியில் உள்ள ஸ்தூபியிலும் அசோகருடைய தூண்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட மிகவும் மெருகூட்டப்பட்ட சுன்னார் கற்களிலும் பார்க்க முடியும். மௌரியர் ஆட்சியில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள்: தங்க வெள்ளி பொருட்கள், நகைகள், வாசனை திரவியங்கள், செதுக்கப்பட்ட தந்தங்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள். மௌரிய பேரரசில் தயாரிக்கப்பட்டதற்கான சான்றுகள் யாவை? மருந்துகள், மட்பாண்டங்கள், சாயங்கள், பசைகள் மற்றும் வேறு பல பொருட்களும். மௌரியர் ஆட்சியில் ஒவ்வொரு கைவினை தொழிலுக்கும் யார் இருந்தனர்? பமுகா அதாவது பிரமுகா தலைவர், ஜெட்டா ஜேஷ்டா என்ற மூத்தவரும் இருந்தனர். மௌரியர் ஆட்சியில் தொழில்கள் எந்த அமைப்பாக திரட்டப்பட்டிருந்தது? ஒரு சேனி, ஸ்ரேணி, வணிக குழு. ஸ்ரேணிகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை, ஸ்ரேணி என்பது வணிக குழு, அவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை யார் தீர்த்து வைத்தார்? மகாஷேத்தி. மௌரிய பேரரசின் காலத்தில் நிலவிய அமைதியான அரசியல் சூழ்நிலைதான் எவற்றிற்கு உகந்த நிலை? வணிகத்திற்கு உகந்த நிலை. மௌரியர் ஆட்சியில் எந்த ஆறுகள் தான் பொருட்களை வட இந்தியா முழுவதற்கும் எடுத்துச் செல்ல போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது? கங்கை சமவெளியின் ஆறுகள். மௌரியர் ஆட்சியில் மேற்கே உள்ள நிலப்பகுதிகளுக்கு எவற்றின் மூலம் பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்டது? சாலைகள் மூலம். மௌரியர் ஆட்சியில் எந்த நகரங்கள் வழியாக நாட்டின் வடபகுதியை தென்கிழக்கிலும் தென்மேற்கிலும் உள்ள நகரங்களோடும் சந்தைகளோடும் சாலைகள் இணைத்தன? விதிஷா, உஜ்ஜயினி ஆகிய நகரங்கள். எது மௌரிய பேரரசை வடக்கு மற்றும் மத்திய ஆசியாவோடு இணைத்தது? வடமேற்கில் உள்ள சாலை. புத்த ஜாதக கதைகள் யார் மேற்கொண்ட நீண்ட கடற்பயணங்கள் குறித்து பேசுகின்றன? வணிகர்கள் மேற்கொண்ட நீண்ட கடற்பயணங்கள் குறித்து பேசுகின்றது. எந்தெந்த பகுதிகளோடு மௌரியர் ஆட்சியில் கடல் வாணிபம் நடந்தது? பர்மா, மலாய் தீவு கூட்டங்கள், இலங்கை. நீண்ட தூர கடல் கடந்து அயல்நாடு செல்லும் வியாபாரங்கள் வணிக குழுக்களால் நடத்தப்பட்டது. இவர்கள் பாதுகாப்பிற்காக கூட்டம் கூட்டமாக சென்றார்கள். இந்த வணிக கூட்டத்திற்கு யார் தலைவராக இருந்தார்? மகா சர்த்தவகா. மகா சர்த்தவகா. மௌரியர் ஆட்சியில் சீனா மற்றும் இலங்கை போன்ற இடங்களிலிருந்து இறக்குமதி செய்த பொருட்கள்: துணி, கம்பளி, பட்டு, வாசனை மரக்கட்டை, விலங்குத்தோல், நவரத்தின கற்கள். மௌரியர் ஆட்சியில் எகிப்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள்: அவுரி, சாயம், தந்தம், ஆமை ஓடு, முத்து, வாசனை திரவியங்கள், அபூர்வ மரக்கட்டைகள். மௌரிய பேரரசில் வெள்ளி நாணயங்களான எவை அதிகமாக பயன்படுத்தப்பட்டது? பானா. ஒரு வேளாண் நிலப்பரப்பில் நகரங்களையும் மாநகரங்களையும் உருவாக்கும் முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? நகரமயமாக்கல். பிந்துசாரர் காலத்து நாணயம் கர்சபனா. மௌரியர்களுக்கு சமகாலத்து நகரங்களின் காட்சி வடிவிலான ஒரே சித்தரிப்பு எந்த கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது? சாஞ்சி கல்வெட்டுகளில். மிக ஆரம்ப காலத்தில் இருந்த நகரங்கள்: அஸ்தினாபுரம், அயோத்தி. பொதுவாண்டிற்கு முன் 6ஆம் நூற்றாண்டின் காலப்பகுதியில் ஆற்றின் கரையோர பகுதிகளில் நகரமயமாக்கல் எந்த பகுதி வரை பரவியிருந்தது? கங்கை யமுனைக்கு இடைப்பட்ட பகுதி வரை. பொதுவாண்டிற்கு முன் 6ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் குறிப்பிடப்பட்ட நகர மையங்கள்: கௌசாம்பி, பிட்டா, வைசாலி, ராஜகிருகம். மகதம் வளர்ந்தபோது
எதை போன்ற பல மாகாண மையங்களும் அப்பேரரசோடு இணைத்து கொள்ளப்பட்டது? உஜ்ஜயினி போன்ற பல மாகாண மையங்களும். நகரங்களின் செல்வம் அதிகரித்த போது களிமண் செங்கலால் அல்லது சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட வீடுகளின் தரம் உயர்த்தப்பட்டதா? ஆம், உயர்த்தப்பட்டது. எது மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரம்? பாடலிபுத்திரம். எந்த பகுதி கங்கையும் சோன் நதியும் சங்கமமாகும் இடத்தில் ஒரு இணைகரத்தின் வடிவில் இருந்த பெரிய செல்வமிக்க நகரம் என்று வர்ணிக்கப்படுகின்றது? பாடலிபுத்திரம். எந்த நகரம் 14 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமும் சுமார் 2.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது? பாடலிபுத்திரம். வெளியே பாதுகாப்பிற்கான மரத்தாலான சுற்றுச்சுவர் எங்கே இருந்தது? பாடலிபுத்திரத்தில். எதிரிகள் மீது அம்பு எய்வதற்காக ஆங்காங்கே ஓட்டைகள் எங்கு இருந்தது? பாடலிபுத்திர கோட்டைகளில். பாடலிபுத்திரத்தில் நகரத்திற்கு எத்தனை வாசல்கள் இருந்தது? 64 வாசல்கள் இருந்தது. எத்தனை கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்தது? 570 கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்தது. பாடலிபுத்திரத்தில் நகரம் எத்தனை பேர் கொண்ட ஒரு கழகத்தால் நிர்வகிக்கப்பட்டது? 30 பேர் கொண்ட கழகத்தால். யார் பாடலிபுத்திரத்தில் பல தூண்கள் கொண்ட அரங்கை நிர்மாணித்து நகரத்தின் கம்பீரத்தை அதிகரித்தார்? அசோகர். மௌரியர் காலத்தில் சமஸ்கிருத மொழியும் இலக்கியமும் யார் இருவரால் செழுமை பெற்றது? பாணினி மற்றும் காத்யாயனார். நந்தர்களின் சமகாலத்தவரும் பாணினியின் படைப்பிற்கு உரையை எழுதியவரும் யார்? காத்யாயனார். பௌத்த சமண இலக்கியங்கள் பெரும்பாலும் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பாலி மொழியில். இசைக்கருவி, பாணர்கள், இசை, நடனம், நாடகம் என இந்த காலகட்டத்தின் நிகழ்த்துக்கலைகள் பற்றி எவை குறிப்பிடுகின்றது? அர்த்த சாஸ்திரம். யாருடைய வாரிசுகள் பலவீனமாகவும் திறமையற்றவர்களாகவும் இருந்தபோது மையப்படுத்தப்பட்ட மௌரிய நிர்வாகம் சமாளிக்க முடியாத நிலைக்கு வந்தது? அசோகரின் வாரிசுகள். அசோகரின் மறைவுக்கு பின் பேரரசு எவ்வாறு பிரிந்தது? 2ஆக பிரிந்தது. யாருடைய மறைவிற்கு பிறகு வடமேற்கிலிருந்து இந்தோ கிரேக்கர், சாகர் மற்றும் குஷானர் போன்றோர் இந்தியாவின் மீது படையெடுக்க வழிவகுத்தது? அசோகரின் மறைவுக்கு பிறகு. மௌரிய பேரரசின் கடைசி பேரரசர் யார்? பிருகத்ரதா. மௌரிய பேரரசின் கடைசி பேரரசரான பிருகத்ரதா யாரால் கொல்லப்பட்டார்? புஷ்யமித்ர சுங்கனால். ஆண்டு கிமு 185. புஷ்யமித்ர சுங்கர் எந்த வம்சத்தை நிறுவினார்? சுங்க வம்சத்தை. சுங்க வம்சம் எத்தனை ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தது? 100 ஆண்டுகளுக்கு மேல். இந்த ஆடியோ வடிவிலான வினா விடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.